ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஃபார்ம்ஸு அண்டு ஷேப்ஸு. இதெல்லாம் யூஸ் பண்ணி ஈஸியாக எப்படி வரைகிறது. எந்த பொருள்னாலும் இந்த ஃபார்ம்ஸை வச்சு யூஸ் பண்ணி தாராளமாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். அண்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பர்ஸ்பெக்டிவ் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து அடிஷன் அண்டு சப்ட்ராக்ஷன் ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருப்போம். இது ரெண்டையும் பார்த்துட்டு நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம சப்ஜெக்ட் உள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிற ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டீ கப். இதை ரொம்ப சிம்பிளாக இவ்வளோ ஈஸியாக வரைய முடியும்னா ஃபஸ்ட்டு ஒரு கியூபாய்டு ட்ரா பண்ணிவிடுங்க. இந்த கியூபாய்டோட டாப் அண்டு பாட்டம் போர்ஷனை வந்து 4 டிவைட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த 4 போர்ஷன்ஸில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு எலிப்ஸை ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த கப்போட டாப் அண்டு பாட்டம் போர்ஷன் கிடச்சிரும். அண்டு ஹேண்டில் பார், அந்த ஹேண்டில் பார் பண்ணுறது சிம்பிளான ஒரு விஷயந்தான். சேம் ஒரு கியூபாய்டை வந்து அதில் அட்டாச் பண்ணுறோம். ஸோ இப்படி அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஹேண்டில் பாரோட அந்த பொசிஷன் வந்து டெஃபினட்டாக தப்பான ஒரு பொசிஷனில் வந்து நீங்கள் மார்க்கிங் பண்ண முடியாது. நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிடுவீங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கிற போர்ஷன் வந்து அந்த ஹேண்டில் பார் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் பிளண்டாக இருக்கும். அந்த பிளண்டிங் பொசிஷன் வந்து ப்ராப்பராக பெண்ட் ஆகணும். அப்படிங்கிறதுனால ஈக்குவலான அந்த போர்ஷன்ஸ் வந்து மார்க் பண்ணணும். அதனால் டாப்லேயும் பாட்டம்லேயும் அந்த கார்னர்லேருந்து கரெக்டான ஒரு டிஸ்டன்ஸில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கிறோம். இந்த கம்போசிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டார்க்கிங் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு முன்னாடியே உள்ள வீடியோவில் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்போம், நீங்கள் கம்போசிங் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களோட லைன்ஸ் எல்லாம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ் எல்லாம் ரொம்ப லைட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி டார்க்கன் பண்ணும்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. ஸோ இப்போ அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும் ஃபைனல் ட்ராயிங் நம்ம வந்து டார்க்கன் பண்ணும்போது. ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் ரெடி. ஸோ ரொம்ப சிம்பிள். ஒரு 2 minutes 3 minutesல எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம் இந்த மெத்தடில். எந்த ஆப்ஜெக்ட் வேணாலும் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஒரு பாட்டில். இந்த பாட்டில் வந்து ஃபுல் சிலிண்டர் ஃபார்ம் இல்லாமல் கொஞ்சம் ரெக்டாங்குலர் ஃபார்மோடு இருக்கிற மாதிரியான ஒரு பாட்டில். அண்ட் அந்த பாட்டிலில் கொஞ்சம் நேராகவும் இருக்கும். இப்போ அந்த பாட்டிலோட மெயின் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அந்த பேஸு கீழே சீட்டாக வர அந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் நேராகவும் இருக்கும். ஒரே ப்ரொசீஜர் தான் நீங்கள் வரைகிறதுக்கு. சேம் அந்த டாப் அண்டு பாட்டமில் ஒரு எலிப்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் இருக்கிற அந்த ஒரு பிளேனை டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 4 டிவைட் பண்ணிவிட்டு அந்த கார்னரை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு எலிப்ஸ் ஃபார்ம் ஆயிரும், தப்பே இல்லாமல். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து இந்த பாட்டிலோட கேப் அண்டு நெக்கு. அந்த 2 பொசிஷனும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா, ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு பெரிய கியூபாய்டில் ஒரு சென்டர் போர்ஷனை எடுத்து ஒரு ஸ்மால் கியூபாய்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கேப், பாட்டிலோட கேப்பு அண்டு நெக்கு ரெண்டும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்க்கிங் பண்ணிட்டு இருக்கிறது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த பாட்டிலோட கார்னர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் பிளண்டாக வர மாதிரி இருக்குது. பாட்டில்ஸ் காமனாக இந்த மாதிரி ரொம்ப ஷார்ப் எட்ஜ் வைக்க மாட்டாங்க. ஷார்ப் எட்ஜ் வச்சதுன்னா ரொம்ப டேஞ்சர். நம்ம ஹேண்டில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எங்கேயாவது கொஞ்சம் இடிச்சிரும், சிப் ஆயிரும். ஸோ அதனால் கொஞ்சம் பிளண்ட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நெக் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த சைடு எல்லாம் கனெக்ட் பண்ணுறது, இந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுறதுக்கான ரீசன் அந்த பிளண்டிங் ப்ராப்பராக ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கணும் அந்த பிளண்டிங் செக்டார். அதனால் அந்த மார்க்கிங் டாப்லேருந்து பாட்டமும் பாட்டம்லேருந்து அந்த சைடில் இருக்கிற அந்த பொசிஷனை மார்க் பண்ணுறது. இப்போது டார்க்னிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆப்ஜெக்ட்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். சாம்பிளுக்கும் உங்களுக்கு ஒரு 2-3 ஆப்ஜெக்ட்ஸ் தான் இங்கே டெமோ பண்ணியிருப்போம். நீங்கள் இந்த மாதிரி கியூபாய்ட்ஸ் அந்த மாதிரி பேசிக்கான ஒரு ஃபார்ம்ஸை நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு, இன்கேஸ் நீங்கள் ட்ரா பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டோட ப்ரொப்போர்ஷன் அது வந்து
என்ன ரேஷியோவில் இருக்குது, ரொம்ப லென்த்தியாக இருக்கா, ஷார்ட்டாக இருக்கா, அதெல்லாம் நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கியூபாய்ட் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே எல்லாமே செட் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஃபஸ்ட்டு ஒரு ஷேப் எடுக்கிறோம், அப்புறம் அந்த ஷேப்லேருந்து ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ கம்போசிங் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு ஸ்மால் பாட்டு. இந்த பாட்டு எப்படி வித்தவுட் கியூபாய்டு. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 டெமோவும் வந்து கியூபாய்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுக்குள்ளே நம்ம எல்லாம் கம்போஸ் பண்ணோம். இது டைரெக்டாக வந்து ஒரு ஷேப் மட்டும். ஷேப்புங்கிறது இதுக்கு முன்னாடி பண்ணது 3D ஃபார்ம். ஸோ அந்த ஷேப்பில் அந்த பாட்டோட நெக், அதாவது அந்த டைமென்ஷன்ஸ் நான் மார்க்கிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த சென்டர் லைனில் இது வந்து இந்த மெத்தட் வந்து சிமெட்ரிக் பேலன்ஸ் உள்ள எல்லா ஆப்ஜெக்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மேட்ச் ஆயிரும். இன்கேஸ் ஏசிமெட்ரிக் உள்ள ஆப்ஜெக்ட்ஸுக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் நம்ம டெமோ பண்ண அந்த கப்பு பார்த்திங்கன்னா ஏசிமெட்ரிக் தான். நான் கப்பு வந்து வெளியில் அந்த ஹேண்டில் பார் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து பிளேன்ஸ் வந்து ஈஸியாக ப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எலிப்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். ஒரே ப்ரொசீஜர். ஸோ ஈஸியாக அந்த எலிப்ஸை ஃபார்ம் பண்ணிடணும். அண்டு நீங்கள் ஃபார்ம் பண்ணும்போது அந்த லைன்ஸ்லாம் வந்து பிரேக்கிங் லைன்ஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப நீட்டாக பிளட் ஆகணும். எலிப்ஸு காமனாக கார்னரில் வந்து ரொம்ப ஷார்ப் எட்ஜெலாம் வராது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம உங்களுக்கு இங்கே அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேனை அதை கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த பிளேனை 4ஆக டிவைட் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவல் போர்ஷன்ஸாக. ஸோ அந்த கார்னர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் ஃபில்லிங். இந்த ஃபைனல் ட்ராயிங் பண்ணும்போது, ஃபைனல் அவுட்லைன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். லைன் ஓவர்லாப் ஆகலாம், பட் பிரேக்கிங் லைன்ஸ் இல்லாமல் ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. லைன்ஸ் பிரேக்கிங் லைன் வந்துன்னா உங்களோட ட்ராயிங் ஆட்டோமேட்டிக்காக பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வியர்டாக ஃபீல் ஆகும். ஸோ கம்போசிங் அப்போ லைன்ஸ் எவ்வளோ வேணாலும் ஓவர்லாப் ஆகலாம். ஃபைனல் லைன் நம்ம அவுட்புட் பண்ணும்போது கண்டிப்பாக சிங்கிள் லைனாக இருக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து சிமெட்ரிக். இப்போது கம்போஸ் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் ஸ்டேப்லர். இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஸ்டேப்லர் வந்து ஹைட்டு ரேஸ் ஆகிருக்கும். இந்த பேக் சைடு ஆஃப் ஸ்டேப்லர் வந்து ஸ்லோப்பாக இருக்கும். ஸோ அந்த ஸ்லோப்பிங் தான் அந்த பேக் சைடில் மார்க் பண்ணியிருக்கிறது. ஃப்ரண்ட்டில் அந்த பொசிஷன் வந்து பெண்ட் ஆகி ஃப்ரண்ட்டில் ஃபோல்டிங் வந்திருக்கும். ஸோ அந்த போர்ஷன் தான் இப்போ நம்ம அதை மார்க் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரம் த பிகினிங் நான் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக இருக்கணும் லைன்ஸ். ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு டார்க் லைன்ஸை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அதை எரேஸ் பண்ணாலும் அந்த லைன்ஸோட இம்ப்ரெஷன் அந்த ஷீட்லேருந்து போகாது. ஸோ அது டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஷேடிங்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த லைன்ஸ் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணும் அந்த ட்ராயிங்கை. இது அந்த பார்ட்டில் ஸ்டேப்லரில் இருக்கிற ஒரு போர்ஷன்ஸாக ஆட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் காமனாக பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 2 வீடியோவை பார்க்க சொன்னதுக்கான ரீசன்ஸ் என்னென்னா, பர்ஸ்பெக்டிவ் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் தெரிஞ்சதுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆப்ஜெக்டை ஈஸியாக வரைகிறதுக்கு. அந்த 2 போர்ஷனும் முடிச்சிங்கன்னா தேர்டு வந்து இந்த பொசிஷன் தான். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வரைகிற ட்ராயிங் எதுவுமே டெஃபினட்டாக தப்பாகிறதுக்கான சோர்ஸே இல்லாமல் போயிடும். அண்டு சிம்பிள், எந்த பொருளையும் ஈஸியாக வரைஞ்சிட முடியும் இந்த மெத்தடில். அண்ட் தென் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் வரைய முடியும். ட்ராயிங் நாலேஜ் இது வரைக்கும் பண்ணாதவங்களாலையும் இந்த மெத்தடில் ஈஸியாக எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கண்டிப்பாக பாருங்கள்.